வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். ஹேப்பி யுகாதிங்க எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பூ தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம வீட்டில் இந்த வில்வம் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலேயே ஆச்சு. ஆனாலும் இப்போ நிறைய பூ பூத்துருக்குதுங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பூ பூத்தது நான் பார்க்கல. இலை பறித்து அப்படியே நமக்கு மேலேருந்து பூ மாதிரி பொழிகிற மாதிரி நிறைய வந்ததா, என்னடா அப்படின்னு அண்ணாந்து பார்த்தா அவ்வளோ பூ இருக்குதுங்க. தொட்டாலே உதிர்ந்துருது. அதனால தான் அவங்களுக்கு மேலே இருக்கிறதுனால என்னால் அது எடுத்து போட முடியலைங்க. பாருங்கள், ஒரு வித்தியாசமாக அதிசயமாக இருக்குது. நம்ம வேப்பம்பூ இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. எடுக்க முடியலைங்க, ரொம்ப மேலே இருக்கிறதுனால எனக்கு அது சரியாக தெரியலை. இன்றைக்கி பூ இவ்வளோதாங்க. இந்த ஒரு கூடையில் தான் நமக்கு பூத்துருக்கு. எப்பயுமே பார்த்திங்கன்னா 2-3 கூடை பெரிய கூடைகள் பூக்கும், நம்ம மாலை கட்டுவோம். இன்றைக்கி வெயிலுக்கும் தண்ணி இல்லாதனால இவ்வளோ தான் பூத்துருக்கு. இதை வச்சு தான் நம்ம அலங்காரம் பண்ண போகிறோம். பண்ணிட்டு பார்த்துடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இதுதான் சூப்பராக பூத்துருக்கு. ரொம்ப அதிசயத்துலேயும் அதிசயம். 10 வருஷம் கழித்து இப்போ பூக்கிறது ரொம்ப அதிசயம். மேலே நான் அண்ணாந்து எடுக்கிறேன். ஃபுல்லாக மேலே இருக்குது. இப்போ தான் நல்லா தளைஞ்சி ரொம்ப பச்சை பச்சைன்னு சூப்பராக பசுமையாக இருக்குங்க. பூவே இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஆனால் அவனுக்கு அலங்காரத்துக்கு எல்லாமே இருக்குது. மாலை கட்டை மட்டும்தான் பூ இல்லை. இது பானக்குரம் இன்றைக்கி கண்டிப்பாக செய்வாங்க. வேப்பம்பூ போட்டு புளி, வெல்லம், ஏலக்காய் பவுடர் எல்லாமே போட்டு ஒரு பானக்குரம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நைவேத்தியம் இந்த மாதிரி போலி தான் பண்ணுவாங்க. நெய் போலின்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க. அப்புறம் வழக்கம் போல் உளுந்தம்பருப்பு, சாதம் எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி ராஜபாளையத்துலனா ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அவியல், பொரியல், கூட்டு எல்லாமே பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம மட்டும்தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வில்வ பூவும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். இது மருதாணி பூ. இதே மாதிரி தான் வில்வ பூவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கொடி சம்மங்கிங்க. இதுவும் ஒரு 2-3 தான் பூத்துருக்கு. இது பாருங்கள், இந்த பூ அழகாக. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இன்றைக்கி பூத்துருக்குது. இது எல்லாமே ஈஸ்வனுக்கு சமர்ப்பணம். இப்படி தான் நமக்கு இன்றைக்கி யுகாதி பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.